இரண்டாவதாக மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவியுடைய குத்பா, இந்த குத்பா ஷேக் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிதுல்லாஹ் எழுதியிருந்தார்கள். இந்த குத்பாவுடைய தலைப்பு பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வோம், பிறருக்கு பயனளிப்போம் என்ற ஒரு புத்திமதி என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் சூரா தௌபா 128 வசனத்தை ஓதினார்கள். அதாவது ஏற்கனவே முதலாவது குத்பாவிலும் ஓதப்பட்ட ஆயத்தான். உங்களிருந்த ஒரு ரசூல் வந்திருக்கிறார், அவருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு பாரமாக சிரமமாக இருக்கும், உங்கள் விடயத்தில் கருசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர், மோமியங்களோடு உள்ள அன்புள்ளவர் என்ற ஆயத்தை ஓதி, பொதுவாக உண்மையிலே வாழ்க்கைக்கு ஒரு பெருமதி ஏற்படுவதற்கும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மதிப்பாக, முஸ்லீமோட ஒரு குறிக்கோளாக, சமூகத்தோடு ஒரு இணைப்பு ஏற்படுவதற்கும் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு செயல்திறனுள்ள ஒரு காத்திரமான பணிகளை செய்யக்கூடிய மூமினாக மாறுவதற்குமான ஒரு வழிகாட்டல் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமயமான வழிகாட்டல்கள் உண்டு. இந்த ஹதீஸ் மக்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்புக்குரியவர், மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர், பிரயோசனமானவர். அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்பான செயல் அமல் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே உண்டு பண்ணக்கூடிய மகிழ்ச்சி. நீங்கள் பிறரை மகிழ்விப்பது எப்படி? அவரை விட்டும் ஒரு கஷ்டத்தை போக்கி மகிழ்விப்பது, அவருடைய கடனை நிறைவேற்றி மகிழ்விப்பது, அவரை விட்டும் அவருடைய பசியை பட்டினியை போக்கி மகிழ்விப்பது. இப்படியான செயல்கள் மூலம், சேவைகள் மூலம் ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பது, உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான உவப்பான அமல். தபரானி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒரு முஸ்லிம் எப்படி இந்த உலகத்தை, மக்களை, வாழ்க்கையை பார்க்க வேண்டும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும், சரியான கண்ணோட்டம் எது என்பதை உணர்த்துகிறது, தெளிவாக சொல்கிறது. அதே நேரம் செல்லும் வழி எது நேரான வழி என்பதை நமக்கு காட்டுகிறது, சரியான திசையை காட்டுகிறது. அதே நேரம் பொதுவாக நாம் அவருடைய ஒவ்வொரு பகுதிகளையும் கவனிக்க வேண்டும், அவருடைய அந்த ஹதீஸுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், எழுத்துக்களை கவனிக்க வேண்டும், அவருடைய உள்ளடக்கத்தை கவனிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? சமூகத்திலே தனிப்பிரஜைகள், தனிநபர்களிடம் இஸ்லாத்துடைய உண்மையான ரசனை, சுவை உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஆழமாக பதிய வேண்டும், நிறைவாக ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, தீனுடைய இனிமை, பொதுவாக சுயநலம், எப்பொழுதும் தனக்கு, எனக்கு, என்னுடைய குடும்பம் என்று வாழ்கின்ற அந்த சுயநலம் மிகைக்கின்ற பொழுது இது கட்டாயம் தேவை. எப்பொழுதுமே தன்னை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு வாழ்வது, எனக்கு, என்னுடைய குடும்பம் என்று சுயநலத்தோடு வாழ்கின்ற அப்படியான கட்டம் ஏற்படுகின்ற பொழுது இது தேவைப்படும். எனவே எப்பொழுதுமே ஒரு முஸ்லீம் தன்னுடைய கடமை, உம்மத்துக்கு செய்ய வேண்டிய, சமூகத்தின் கடமைகளை செவ்வனை நிறைவேற்றலில் ஈடுபடுவார், தொடர்புகளை சீராகிக் கொள்வார், எப்பொழுதும் தன்னுடைய தாயகத்துடைய உரிமைகளை பேணி நடந்து கொள்வார், சமூகத்துக்கு தானாட்ட வேண்டிய கடமைகளையும் தன்னுடைய சமூகத்துக்கு தான் நிறைவேற்ற வேண்டிய தன்னால் முடியுமான வகிபாகம் எதுவென்பதையும் உணர்ந்து நடப்பார். எனவே ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு மிக மக்களிலே ஓப்பானவராக மாறுவது மிக ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு அவர் அடைகின்ற ஒரு பதக்கம் போன்று, கௌரவமான ஒரு பதக்கம், ஒரு மெடல் போன்று தான் அல்லாஹ்வுக்கு உவப்பானவர் என்ற அந்த பதக்கத்தை, அந்த பட்டத்தை அடைவது. அது அல்லாஹ் பக்கம் ஒரு விரைந்து செயல்படக்கூடிய ஒரு தூண்டுகோலாக அமையும். அல்லாஹ்வுடைய திருப்தி தரக்கூடியவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக, உந்து சக்தியாக அமையும். அவர் உண்மையிலே எப்பொழுதுமே புன்முறுவலோடு செயல்படும், மக்களை வெளிப்பார், கஷ்டங்களை போக்கி வைப்பார், கஷ்டவாளிகளுடைய தேவை உள்ளவர்களுக்கு தன்னமுடியமான தியாகங்கள், அர்ப்பணிப்புகளை செய்வார். இப்படியான இறை வழிகாட்டல், நபித்துவ வழிகாட்டல் மூலம் இஸ்லாம் தனிநபர்களை வளர்த்திருக்கிறது, பராமரித்திருக்கிறது, நெறிப்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொருவரையும் எப்பொழுதுமே நலவுகள் நிறைந்தவராக வாழ பழக்கி இருக்கிறது. யார் இந்த போங்கை கையாளுவாரோ உண்மையோட விசாலமான, அவருக்கு வாழ்க்கை விசாலமாக, அவருடைய வாழ்க்கை விசாலமாக இருக்கும், அவருடைய உள்ளம் விரிவாக இருக்கும், அவர் மீது பரக்கத் உண்டாகும், அவர்கள் எப்பொழுதும் பரக்கத் இருக்கும். எனவே பிரயோசனம் அளிப்பது, பிறருக்கு பயனளிப்பது என்பது வெற்றியின் திறவுகோல், வெற்றியின் திறவுகோல். அது எப்படியும் துனியா ஆகிராவிலே தான் அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு வாசல், அங்கீகாரம் பெறும் வாசல். எப்பொழுதுமே தான் யாரெல்லாம் நலவு நாடி வருகிறார்கள், பிரயோசனம் நாடி வருகிறார்கள், அவர்களுக்காக வேண்டி இறுதியில் மேக்சிமம் செய்யக்கூடிய ஒரு சேவை தான் நீயத், உண்மையான சரியான நீயத், நல்ல சீரான எண்ணம், நல்ல புத்தி சாதுரியம், மன தைரியம்,
மன தைரியம், எப்பொழுதுமே திடகாத்திரமான மனசு, தைரியமான மனசு, உயர்ந்த இலக்கு, உயர் லட்சியம், இவைகள் எல்லாமே அதுக்கு மிக பிரதானமான காரணங்கள். எப்பொழுதும் மக்களுக்கு நலவுகள் போய் சேர வேண்டும், மக்களுக்கு நலவுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புவது, நலம் விரும்புவது, இப்படியான விடயங்கள் தன்னுடைய உயர் இலட்சியங்களையும் தன்னுடைய சிந்தனைகளை பயன்படுத்தி தன்னுடைய உண்மையான எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது உண்மையிலே இதுதான் அவருடைய குறிக்கோளாக, இலக்காக இருக்க வேண்டும். அங்கே வெறும் சொத்து செல்வங்களை சம்பாதிப்பதோ, வசதி வாய்ப்புகளை, கண்ணியங்களை சம்பாதிப்பதோ அல்ல. இதற்கு பணம், இப்படியான பண்பாடுகளை செய்வதற்கு பணம் தேவைப்படாது. பணம் மாத்திரம் இருந்து சரி வராது. விசால மனப்பான்மை இருக்கும், தூர நோக்கு இருக்க வேண்டும், திடகாத்திரமான எண்ணம் இருக்க வேண்டும், உயர் லட்சியம் இருக்க வேண்டும். இதற்கு இந்த சிறப்புகள் அடைவதற்கு, தகுதி பெறுவதற்கு வெறும் பணம் மாத்திரம் இருந்து போதாது. அது இல்லாமலும் மனசு இருந்தால் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். பிறருக்கு பிரயோசனம் உள்ளவராக பணக்காரரால் மாத்திரம்தான் இருக்க முடியும் என்பதல்ல, இந்த தன்மை உள்ளவர்களும் இந்த தன்மை பிரதிபலிக்கும். ஏன்னா நாம் எப்பொழுதுமே மற்றொரு துனியாவுடைய மறுமையுடைய வாழ்க்கைகளை அழகான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும். அது உண்மையிலே மற்ற மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய, மக்களை நெம்மை விட்டு மக்களுக்கு தாண்டி செல்லும் பிரயோசனமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை அரவணைக்கக்கூடிய. ஏனே பொதுவாக குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள் சுருக்கப்பட்ட பகுதி அல்ல மக்களுக்கு பிரயோசனம் அளிப்பது என்பதோடைய வாசல்கள் விசாலமானது. உண்மையிலே நாங்கள் நபியோர்களுக்கு செவ்வனை நிறைவேற்றிய கடமை அந்த அமைப்பை பார்த்தோம் என்றால் அது முழு படைப்பினங்களுக்கும் பிரயோசனம் உள்ளதாக அமைந்ததை பார்க்கிறோம். அவர்களை ஷிர்க்குடைய இருளிலிருந்து இஸ்லாத்துடைய ஒளியின் பக்கம் வெளியாக்கினார்கள். உண்மையிலே நபிமார்கள், சாலிஹ்கள், நல்லடியார்கள் எல்லோரும் எங்களை சிறந்த முன்னுதாரணங்கள் எங்களுக்கு முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை எதற்காக அர்ப்பணித்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்தை ஏகத்துவத்துமைக்கு அழைத்தார்கள். உண்மையிலே நேர்வழி பெறக்கூடிய விடயங்களை, ஒளிமயமான பாதைகளை காட்டிக் கொடுத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாருங்கள், அழைத்தார்கள், கப்பல் கட்டினார்கள். ஈடற்ற சஃபீனத்துன் நஜா, அதாவது மக்களை காப்பாற்றும் கப்பல் என்று அமைத்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி பாதுகாத்தார்கள். அதேபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்புடைய அழைப்பை ஏற்று அதனுடைய கட்டளை நிறைவேற்றி காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள் மக்களுடைய வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி. அதேபோல் ஏகத்துவத்துக்கான ஒரு கிபிலாவாக, இபாதத்துக்கான ஒரு கிபிலாவாக, வாழையடி வாழையாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை தெளிவான ஒரு அத்தாட்சியில் விட்டு சென்றார்கள். அவருடைய இரவும் பகல் போன்று வெளிச்சமானது, தெளிவானது. அதை விட்டும் ஒரு அழிவு நாசத்துக்கு ஆளாகக்கூடியவனை தவிர வேறு யாரும் வழித்து வர மாட்டார்கள். எனவே அதிலே பாரிய இஸ்லாமிய விழுமியங்கள் குணங்களை நபியவர்கள் ஆழமாக பதித்திருக்கிறார்கள். அந்த பாதையிலே ஹிரா குகையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிய பொழுது பாருங்கள், அவர்களுக்கு அந்த மலக்கை கண்டு பதத்தம் திடுக்கம் ஏற்பட்டுவிடும். முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பதறி திடுக்கிட்டு கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்தார் மனைவியிடம். அன்பு மனைவி என்ன சொன்னார்கள்? வந்து மனைவியிடம் சொன்ன, நான் பயந்துட்டேன், எனக்கு பயமாக இருக்குது என்னுடைய விஷயத்தில். மனைவி சொன்னார்கள், அப்படி நடக்காது, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், வீணாக்க மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். நிச்சயமாக நீங்கள் இனபந்துக்களை சேர்ந்து நடக்கக்கூடியவர், நீங்கள் உண்மை பேசக்கூடியவர். அதேபோன்று சிரமங்கள், பிறருடைய சிரமங்கள், கஷ்டங்களை சுமந்து நீங்கள் அவர்களுக்கு கஷ்டங்களை போக்கக்கூடியவர், விருந்தாளிகளுக்கு விருந்தளிக்கக்கூடியவர். அதே நேரம் பொதுவான சிரமங்கள், சோதனைகள், நெருக்கடிகளின் பொழுது மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், அசம்பாவிதங்கள், ஆபத்துக்கள், அனர்த்தங்கள் வரும்பொழுது உதவி செய்யக்கூடியவர் என்று நபியவர்களுடைய நலவுகளை, நல்ல சமூகத்துக்காக தானாற்றிய பயனுள்ள சேவைகளை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டித்தான் தைரியப்படுத்தினார்கள். இந்த தன்மைகள் உங்களிடம் இருக்கும்பொழுது அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நஷ்டவாளியாக்க மாட்டான். எனவே இந்த அழகான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களை இந்த வாசகங்கள் உடைக்கிருக்கின்றன. அதுதான் உண்மையிலே நபியவர்களுக்கு கேவலம், கவலையும், துக்கமும் ஏற்படாமல் பாதுகாக்கின்ற பாதுகாப்பு அரண்கள். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் ஜுஹுத், கிதாபு ஜுஹுத், பற்றற்ற வாழ்க்கை சம்பந்தமாக அந்த எழுதப்பட்ட அந்த கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். ஒரு தத்துவ ஞானம் சொல்லப்படும். அதாவது நல்லாமல் எப்பொழுதுமே நற்காரியங்கள் புரியக்கூடியவர்களை நற்காரியங்கள் உயர்த்தும். அவர் இடையில் ஏதாவது காரணங்களால் விழுந்தாலும் கீழே விழாமல் அவர் விழும்பொழுது ஒன்றை பிடித்து நிற்போமே விழாமல், அதுபோன்று ஒரு முட்டு கொடுப்பதற்கு அவருக்கு ஏதாவது அந்த நல்ல அமல்கள் உதவியாக இருக்கும். அவர் கீழே முழுமையாக விழமாட்டார். வீழ்ச்சி ஏற்படும் பொழுதும் அதை பிடித்து நிற்பதற்கு அவருக்கு ஒரு நல்ல அமல் உதவும் என்று சொல்லி ஒரு ஞான வார்த்தை சொல்லப்படும் என்று பதிந்திருக்கிறார்கள் தன்னுடைய அந்த ஜுஹுத் சம்பந்தமாக தொகுத்த அந்த கிதாபிலே. எனவே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடயத்தை படித்து கொண்டார்கள், அதை பாதுகாத்தார்கள். அது மிக முன்னுதாரணம் மிக்க சஹாபாக்களாக வாழ்ந்து மரணித்தார்கள். அது ஒவ்வொருவர் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள், பாக்கியங்கள், வளங்களை வைத்தும் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டார்கள். மறுமையிலே முதலீடு செய்து கொண்டார்கள். தன்னுடைய பாக்கியங்கள், வளங்களை மறுமைக்கான முதலீடாக
தன்னுடைய வாழ்க்கையிலே அதை திட்டங்களை தீட்டி ப்ரொஜெக்டுகளை உண்டு பண்ணி மறுமைக்கான திட்டங்களை தீட்டி பயன்படுத்தி கொண்டார்கள். அழகான நிரந்தரமான அடிச்சுவடிகளை விட்டு சென்றார்கள். நபிசுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்த சமூகம். அதிலே சில கபீலாக்கள் முர்த்ததாயின மதம் மாறினார்கள். அபூபக்கர் தான் அவர்கள் உண்மை தன்னுடைய இஸ்லாத்துக்குரிய கண்ணியத்தை மீட்டுக் கொடுத்தவர்கள், இஸ்லாத்துக்குரிய பலத்தை அந்த வலிமையை மீட்டுக் கொடுத்தவர்கள். அவர்கள் உண்மையிலே எப்பொழுதும் அபூபக்கர் அவர்கள் உம்மத் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதில் படாத பாடுபட்டவர்கள், அர்ப்பணிப்புடன் பாடுபட்டவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பாருங்கள், ஒரு எல்லோரும் செய்யாவிட்டால் பாவிகளாக மாறுகின்ற ஒரு கடமையை நிறைவேற்ற ஃபர்து கிஃபாயாவை, அதாவது யாரோ ஒரு சாரார் செய்ய வேண்டும் என்ற கட்டாய கடமை, அந்த கடமையில் தான் குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள். ஒரே அமைப்பிலே கொண்டு சேர்ந்து உலகம் விநியோகம் செய்தார்கள், நாடுகளுக்கும் விநியோகித்தார்கள். ஏன் குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும், வீணாகக்கூடாது, அது வங்கி மறைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. எனவே அது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை போதிக்கின்ற அப்படியான ஒரே ஒரு வேதமாக அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனின் பக்கம் மக்களை மீட்டி பாதுகாத்தார்கள். எனவே இது பெரும் இன்று வரைக்கும் அது பயனுள்ள ஒரு செயலாக, மகத்தான ஒரு பணியாக கியாமத் நாள் வரைக்கும் தொடரப்போகிறது. அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்த சஹாபி. அவர்கள் மிக அதிகமாக செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுன்னு சொன்னால், ஒரு பெரும் ஒட்டக குதிரை பட்டாளத்தை அல்லாஹ்வுடைய உணவுகளோடு பொதிகளோடு பொருட்களோடு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்கள். பல கட்டங்களில் நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பாரிய ஒரு செலவை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். முஸ்லிம்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது, கஷ்டம் ஏற்படும் பொழுது, பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது. எனவே அது மக்களுக்கு பயனுள்ள அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பணம் அவருக்கு மாத்திரம், அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரம் பயனளிக்கவில்லை, சமூகத்துக்கே பயனளித்தது. கண்ணியமான சஹாபி முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பிய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மதீனாவாசிகளுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக ஒரு போதனாசிரியராக, ஒரு பிரச்சாரகராக, ஒரு தாயியாக அந்த பணியிலே, தாவத்து பணியிலே, தாலீம் போதனையுடைய கற்பித்தல் துறையிலே பாரிய சேவைகளை, மக்களுக்கு பயனுள்ள சேவையை செய்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடங்கள் ஹிதமத் செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். ஏன் முஸ்லீம்கள் நபியவர்களிடமிருந்து கற்று அதை மக்கள் மயப்படுத்தி மக்களுக்கு எத்தி வைத்து பயனுள்ள ஒருவராக மாறுவதற்காக வேண்டி கண்ணியமான ஒரு அடையாள சின்னமாக அந்த சஹாபி மாறினார்கள். நபியருடைய வாழ்க்கை சரிதைகளை, நபியுடைய குணாதிசயங்களை, நபியுடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்துவதிலே அந்த ஹிதமத்துடைய 10 வருடம் ஊழிய காலத்தை மக்களுக்கு பயனுள்ள ஒரு காலமாக மாற்றி, நபியவர்களிடமிருந்து சின்ன வயதிலிருந்து கண்ட விடயங்களை, சம்பவங்களை மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். அதே போல ஒவ்வொரு உம்மத்துக்கு பிரயோசனம் அளிப்பது பல வகைகளை கொண்டு பல துறைகளை சார்ந்தது. சில இஸ்லாத்தை பரப்புவதன் மூலம் உயர்ந்த பெருமதியான விடயங்களை கட்டுவது, கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு நிவாரணம் அளிப்பது, அதேபோல் மஸ்ஜிதுகள் கட்டுவது, குர்ஆனுடைய மதரசாக்கள் ஹைஃபலுடைய பகுதிகள் கலாச்சாலைகளை கட்டுவது, நலன்புரி சங்கங்களை உருவாக்குவது, அதே போன்று கல்வி கலாச்சாலைகளை உருவாக்குவது, சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய, எப்பொழுதுமே மக்கள் வாழக்கூடிய அந்த தாயகம், தான் வாழக்கூடிய தாயகத்துக்கு பயனுள்ள, தாய்நாட்டுக்கு பயனுள்ள, அதே போன்று தாய்நாட்டுடைய எல்லா சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கின்ற அதற்கான விடயங்கள், இப்படியான விடயங்கள், எப்படி அதிலே பல நிறுவனங்களை உருவாக்குவது, நல்ல செழிப்பு ஏற்படக்கூடிய பணிகளை, அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பது, அதே போன்று அதை இன்னும் விருத்தி செய்வதற்காக வேண்டியான அவருடைய தாயகத்துடைய தாய்நாட்டுடைய கௌரவம் உயர்வதற்கான நட்பணிகளை முன்னெடுப்பது, அதே ஸ்திரமாக இருப்பதற்கான பணிகளை முன்னெடுப்பது, அதனுடைய உயிர் நாடி பாதுகாப்பதற்காக வேண்டி காரியங்களை செய்வதும் இதை சேரும். இனி மக்கள் பொது தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்கு நலவை சுமந்து செல்லும் ஒரு திட்டமிடல் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைத்து கொண்ட பல மக்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய குறிக்கோளை எப்பொழுதுமே நேரங்களை பயன்படுத்தி வரையறுத்து இடங்களை குறிப்பிட்டு எப்பொழுதும் பரம்பரையாக மக்களுக்கு பிரயோசனம் அடையக்கூடிய விடயங்களே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்ற அப்படிப்பட்ட மக்கள் இந்த துனியாவை பெரியாவிடையை கொடுக்கும் வரை மௌத்து வரைக்கும், மௌத்துக்கு பின்னாலும் பயனளிக்கக்கூடிய விடயங்களை செய்து முடித்தவர்கள், உயர்ந்த லட்சியம் உள்ளவர்கள், உயர் இலக்குள்ள தூர நோக்குள்ளவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கை எதற்காக அர்ப்பணித்தார்கள். மகத்தான ஒரு இலக்கோடு குறிக்கோளோடு வாழ்க்கை முழுக்க மக்களுக்கு பயனுள்ள விடயங்களை செய்து முடித்தார்கள். எப்படியெல்லாம் மக்களுக்கு பிரயோசனம் கிடைக்கும் அதெல்லாம் செய்து முடித்தார்கள். அப்படி மரணித்தும் அவர்களுடைய ஞாபகங்களை துவாக்களுக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியிலே வெற்றி சென்றிருக்கிறார்கள், உயர்ந்து சென்றார்கள். சமூகம் உயர்வதற்கு பாடுபட்டார்கள். சமூகத்துக்கு பல பணிகளை முன்வைத்தார்கள். பொருளாதார ரீதியாக, அதே போன்று சுகாதார ரீதியாக, ஆரோக்கியம், மக்களுடைய கல்வி சேவை, எல்லா துறைகளிலும், எல்லா நல்துறைகளிலும் சேவைகளை முன்வைத்து, நற்பணிகளை முன்வைத்து எத்தனையோ பேர் வாழ்ந்த மூதாதைகளை நாம் பார்க்கிறோம்.
அவர்களுடைய சேவைகளுடைய அடையாளங்களை பார்க்கிறோம். சின்ன சின்ன செயலாக இருந்தாலும் நல்ல நீயத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது அதுவும் பயனுள்ளதாக மாறிய பல நிகழ்வுகளை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். எப்பொழுதுமே அவர் அதற்காக வேண்டி ஒரு வினாடியையும் தன்னுடைய ஆயுளிலே கழித்த எத்தனையோ தியாகிகளை பார்த்திருக்கிறோம். தன்னுடைய அதற்கான நேரம் ஒதுக்கி பாடுபட்டு தியாகம் செய்து பொருளாதார ரீதியாக உடலிய ரீதியாக நேரம் காலத்தை அர்ப்பணித்தவர்கள். அவருடைய மௌத்துக்கு பின்னாலும் அது அப்படியே தொடராக இன்னும் அந்த பயன்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அவரால் நடைபெற்ற சேவைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த பிரயோசனம் அவருக்கும் கிடைத்து சமூகத்துக்கும் அவருடைய பிரயோசனங்கள் கிடைத்து கொண்டு ஒரு மீசானிலே நன்மை தராசிலே வந்து சேரும் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீயத்து ஹலாஸ் மன தூய்மையோடு அல்லாவுக்காக வேண்டி யார் செய்வாரோ அது இலக்கோடு செயல்படும் பொழுது உண்மையிலே நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வார், நோக்கத்தை இலக்கை அடைவார் என்று சொல்லிவிட்டு அப்படியான மக்களுக்கு அல்லாஹ் நல்ல நீயத்தோடு நற்பணி செய்த எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக, அவருடைய முயற்சிகளை அங்கீகரிப்பானாக என்ற துவாவுடன் ஹுத்பாவின் இறுதி கட்டுதடைகிற முதலாவது ஹுத்பாவுடைய பொதுவாக வாழ்க்கையிலே திட்டமிடல் அது உண்மையில் பல வருடங்கள் சில வேலை எடுக்கும். அவருடைய பிரயோசனங்கள் வழியாக தூர நோக்கோடு செயல்பட வேண்டும். இப்பொழுது விதைக்கின்ற எப்பொழுதும் நாங்கள் அறுவடை செய்வோம். உயர்ந்த எண்ணம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே இதிலே தொடராக விடாப்பிடியோடு மனம் தளராமல் ஈடுபடுவார்கள். அதிலே உண்மையிலே அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்துக்கு கட்டுப்பட்டு வஸ்பிர் பொறுமையோடு செயல்படுங்கள், நிச்சயமாக நல்லவருடைய கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டேன் ஆயத்தை பேணியவர்களாக அந்த பொறுமை என்ற அந்த பண்பை உள்ளடக்கியவர்களாக இதிலே தூர நோக்கோடு செயல்படுவார்கள். ஹூத் 115. எனவே பொறுமை என்பது உண்மையிலே ஒரு செயற்திறன் செயல் ஒரு எப்படி தன்னல் பற்றி எறியும் அது செயல் வடிவம் கொடுப்பதற்கு பொறுமை முக்கியம். எனவே பொறுமை உள்ளவர் எப்பொழுதுமே தொடராக ஸ்திரமாக ஒரு சேவையை செய்வதற்கு அவர் ஆற்றல் பெறுவார். அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகிற அமல்களில் மிக ஒப்பான அமலும் தொடராக தாயமாக செய்யப்படக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும். பொதுவாக இந்த சமகாலத்தில் நான் பார்க்கிறோம் எத்தனையோ நிரந்தரமான நிறுவனங்கள் அதே போன்றோ மக்களுக்கு சேவை திட்டங்களை தீட்டி எத்தனையோ விதமான சேவைகளை செய்யக்கூடிய மக்கள் பல்வேறு துறைகளில் ஈடுபடுகிறார்கள். சிலர்கள் மதரசாக்களை பாடசாலை கல்வி கலாச்சாலைகளை உருவாக்குகிறார்கள், பல்கலைக்கழகங்கள் உருவாக்குகிறார்கள். இன்னும் சிலர்கள் வைத்தியசாலைகளை நிறுவுகிறார்கள். அதே சிலர்கள் கல்வி சேவைகள் அறிவு ஞானங்கள் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னேற்றத்துக்காக வேண்டி கல்வி அபிவிருத்திக்காக வேண்டி செயல்படுகிறார்கள். கல்வியை பரப்ப வேண்டும், உயர்ந்த பெருமதியான பண்பாடுகளை மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டும், எல்லாம் பக்கம் அழைக்க வேண்டும். தாவத்துடைய பிரச்சார பணியிலே வாழ்க்கை முழுக்க அவருடைய வரலாற்றில் அவருடைய பெயர் பேசப்படுகிறது. வாழ்ந்து சென்றவர்களை பற்றி அவர்கள் இந்த துறையில் இந்த சேவை செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய கூலியை பாதுகாத்து வைக்க வேண்டும், அல்லாஹ் வைத்திருக்கிறான். நிச்சயமாக அவர்கள் எப்பொழுதுமே மனித பண்புகளில் மிக உன்னதமான உயர்ந்த விழுமியங்கள் உயர்ந்த பண்புகளை தேடி தேடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் மக்களுக்கு பயனளிப்பதை தேர்ந்து செய்தார்கள், உம்மத்து முன்னேறுவதை தேர்ந்தெடுத்தார்கள், நாடு முன்னேறுவதை தேர்ந்தெடுத்தார்கள். எப்பொழுதுமே மக்களுக்கு பயனுள்ள இப்படியான விடயங்கள் தான் அவருடைய மௌத்துக்கு பின்னாலும் அவருக்கு எஞ்சும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலம் விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஹதீஸ் சொல்லி முதலாவது ஹுத்பா இஸ்திக்ஃபார் முடிக்கிறார்கள். ஒரு மனிதர் மரணித்தால் அவருடைய அமல்கள் துண்டித்துவிடும். 3 தவிர நிரந்தரமான தர்மம், பயன் பெறப்படும் இல்ம் கல்வி அறிவு ஞானம், அவருக்காக துஆ செய்யும் நல்ல குழந்தை, இந்த 3 தான் தொடராக வந்து கொண்டிருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸை பின்பற்றும் முகமாக நற்சேவை புரிந்த பல மக்கள் இன்றும் அவருடைய அடையாளங்கள் அவருடைய பெயர்கள் மக்களுடைய மனங்களிலே ஆழப்பதிந்திருக்கிறது. எனவே இப்படியான பண்புகளை நாமும் இந்த ஹதீஸினூடாக முன்னெடுப்போம் என்று வேண்டி இஸ்திக்பார் செய்து முதலாவது ஹுத்பா முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா மிக சுருக்கமாக ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் இந்த காலத்தில் உண்மையிலே பல நிகழ்வு அசம்பாவிதங்கள் சோதனைகள் நெருக்கடிகள் மக்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படக்கூடிய இந்த கட்டத்திலே எப்பொழுதும் இப்படியான சிந்தனைகளை புரிந்து நடப்பது, உன்னதமான பணிகளை நாங்கள் விளங்கி நடப்பது, சமூகத்தை அபிவிருத்தி செய்வதற்காண்டி முன்னேற்றுவதற்காண்டி சிரமங்களை போக்குவதற்காண்டி இப்படியான விடயங்களை செய்வது உண்மையிலே கடும் தேவை இருக்கிறது. இந்த காலத்திலே இந்த பணிகளின் பக்கம் கடும் தேவை இருக்கிறது. நாம் போட்டி போட்டுக்கொண்டு விரைந்து செயல்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். அதேபோல் உம்மத்து இஸ்லாமிய சமூகத்துடைய பலம் இன்னும் பலம் பெற வேண்டும், வலிமை பெற வேண்டும், வலுப்பெற வேண்டும். இன்று உண்மையிலே இப்படியான பயனுள்ள பிரயோசனமுள்ள மக்களுக்கு நற்சேவைகள் புரிகின்ற பொதுப்பணிகள் பிறருக்கு பயனளிக்கின்ற விடயங்களை திட்டங்களை தீட்டி நாங்கள் அந்த விடயங்களை பாஸாக்கி மிக விரைவாக செயல்படுத்துவதற்கான அத்தியாவசியமான ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். எல்லா நலன்புரி சேவைகளும் எல்லா சங்கங்களும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்காக என்ன நல்ல காரியங்களை செய்து அல்லாஹ்விடம் மறுமைக்காக அனுப்புகிறீர்களோ அதை நீங்கள் அல்லாஹ்விடம் அதைவிட சிறந்ததாகவும்
அதற்கான கூலியை மகத்தான கூலியாகவும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஆயத்தை முஸம்மிலுடைய 20 ஆயத் முற்படுத்தி அனுப்புகின்ற நற்காரியங்கள் அனைத்தும் சிறந்ததாக மீட்டு கிடைக்கும், அதற்கான கூலி மகத்தான கூலியாக கிடைக்கும் என்று அந்த ஆயத்தை ஓதி ஸலவாத்தை சொல்லி நின்று துஆ பிரார்த்தனையோடு முழு ஹுத்பாவுக்கும் சுபைத் ஹஃபிதுல்லாஹ் முற்றுப்புள்ளிக்காக விளம்பரம் எடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.